ஓகே, சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லாருமே நல்லா படிச்சுன்னு வந்திருப்பீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ நம்ம கலந்தாய்வுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சரி, இந்த ஒரு புக்கில் வந்து பார்க்கும்போது அநேக வசனங்கள் எல்லாம் பிரதர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா கோட் பண்ணிக்க மாட்டார். ஒரே ஒரு வசனத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சோர்வுக்கு ஒரே ஒரு வசனத்தை பிரதர் கோட் பண்ணியிருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நன்மை செய்கிறீர் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த ஒரு வசனத்தை கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு புத்தகத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கிறாரு. சரி, இதில் வந்து பார்க்கும்போது இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வருது இல்லைங்களா, அதில் வந்து சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, அது எந்த சோர்வை குறித்து அங்கே சொல்லப்படுது அப்படின்றத குறித்து யாராவது ஒருவர் இல்லை 2 பேர் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுறவங்க கை தூக்குங்க, உங்கள் கைக்கு மைக்கு வரும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, அந்த வசனத்துக்கு சகோதரி சிவசக்தி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எந்த நன்மை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, தேவனோட கூட நம்ம நன்மை பெற்றிருக்கோம், உடன்படிக்கை பண்ணி அந்த நன்மையை பெற்று நம்ம வந்திருக்கோம். அந்த நன்மை செய்கிறதுல கூட நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்போ போகாமல் இருப்போமாக அப்படின்ற அந்த தளர்வும் நம்மளுக்குள்ளே ஏற்படும். அப்போ அந்த ஊழியத்தின் பாதையில் நம்ம நடக்கும்போது அந்த சோர்வுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே நடக்கும். நன்மை வந்து அந்த சோர்வு மூலயமாக அந்த நன்மை செய்கிறதுல நம்ம வந்து தேவன் கூட செய்து அந்த உடன்படிக்கை நிமித்தம் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தளர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் இருந்தால் அதை நம்ம எதை விதைக்கிறோமோ அதை ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக நம்ம அறுப்போம் அப்படின்றத பற்றி. தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா இதில் இந்த ஒரு வசனத்துக்கு? சகோதரி சலோமி. அனைத்து சகோதர சொல்லுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே சோர்வுன்றது பிரதர் இந்த ஹோல் புக்கில் கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு சோர்வு வருது, மனப்பிரகாரமான ஒரு சோர்வு வருது. அதை பற்றி சொல்லாமல் எதை பற்றி முழுக்க முழுக்க சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மைக்குள்ளே பெருமை ஆளப்படும் போது ஒரு விதமான சோர்வு வருது. அதுக்கடுத்து அது இல்லை சிஸ்டர், வசனத்திற்கான அந்த ஒரு இது எந்த ஒரு வசனம் எதை பற்றி சொல்லுதுன்னு மட்டும் சொன்னது. மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்குண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ இந்த கலாத்தியர் 6:9 அப்படின்னு பார்க்கும்போது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கிற ஒரு விஷயம். இது எதன் அடிப்படையில் வரக்கூடிய சோர்வை பற்றி அங்கே சொல்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை செய்வதன் மூலம் அவங்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பை வந்து அவங்க வந்து நிறைவேற்றும் போது அதன் மூலம் வரக்கூடிய சோர்வுகள், அதை தான் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சோர்ந்து என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், அர்ப்பணிப்பின் மித்தம் சத்தியத்தின் மித்தம் நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு சோர்வு, அதில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்போது நன்மை செய்கிறீங்க. அப்படி நன்மை செய்யும்போது அதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு வசனத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த புத்தகத்தை குறித்து பிரதர் வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்வுக்கு வந்து ஆப்போசிட் உற்சாகம். இதை நீங்கள் படித்து முடிக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன வந்துடணும், உற்சாகம் வரும். அப்படின்னா இதை படித்து முடித்த உடனே உங்களுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஒரு பட்டத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பெற்றுக்கொள்ள போகிறீங்க. என்ன பட்டம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, டிடி அப்படின்ற ஒரு பட்டத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பெற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த டிடி பட்டம்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக யாராவது சொல்ல முடியுமா? சகோதரி கஸ்தூரி.
இங்கே கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்து டிடி பட்டம் பற்றி சொல்கிறாங்க. இது டிடின்னு சொன்னால் டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி குறிக்குது. இது எப்படின்னா, இது பாபிலோன் உள்ள போதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பைபிள் காலேஜில் படிக்கிறாங்க. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வராங்க. அதுதான் அந்த டிடி பட்டம். அதை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த ஃபுல்லாகவே அவங்களுக்கு தெரியுமானா அதை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு அங்கே என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் அவங்க கற்றுக்கிட்டு வெளில வருவாங்க. ஆனால் இந்த புக்கை நம்ம படிக்கும்பொழுது நமக்கு வந்து தேவன் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அறிஞ்சு நம்ம படிச்சுட்டு நாம் அந்த பட்டம் பெற்றவங்களாக இருப்போன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். சரி, கிறிஸ்டி சிஸ்டர். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடத்தில் இப்போ ஆசிரியர் சொல்கிறாரு டிடி பட்டம் பெறுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மற்ற சபையில் இருக்கிறவங்கள வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் ஒன்று முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு தான் போதகர் ஆகிறாங்கன்னு பார்க்குறோம். அது என்ன கோர்ஸ்னு பார்த்தா ஒரு டிகிரி வந்து டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி என்ற கோர்ஸ் பற்றி அவங்க படிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். பட் அவங்க பைபிள் வேதாமத்தை முழுமையாக கற்றறிகிறாங்களா பார்க்கணும், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியறதில்ல. பிதா யார், கிறிஸ்து யார், பரிசுத்தாவி என்ற உணர்வுகள் யார் என்றது தெரியறதில்லை. ப்ளஸ் இந்த ஆத்மா நரவோ எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுமே தெரியாமல் சும்மா மற்ற போதகர்கள் என்ன கற்பிக்கிறாங்களோ அதை கேட்டு வந்து இவங்களும் கற்பிக்கிறாங்க. போதகர் ஆகுன்ற உணர்வுகளோடு தான் அவங்க அதை படிக்கிறாங்க. எப்படியாவது கோர்ஸை முடிச்சுட்டு வரணும், நான் போதகர் ஆகணும், அதன் பிரகாரம் எனக்கு என்ன ஆதாயங்கள் கிடைக்குதுன்றதான் பார்க்குறாங்க. அந்த மேன்மையான ஒரு உயர்வுக்கு நம்ம போகணுன்ற உணர்வுகளோடு அவங்க படிக்கிறது இல்லை. ஜஸ்ட் இந்த உலக பிரகமான விஷயம் ஒரு படிப்பு மாதிரி இருக்கணும், அதனால் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் படிக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த பாடத்தை படிக்கும்போது நாம் வந்து நம்ம அழைப்பையும் தேர்வுகளையும் உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு விஷயமா இந்த பட்டத்தை இந்த பாடத்தை படித்தது மூலம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத ஆசிரியர் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இந்த டிடி என்ற ஒரு பட்டம் இல்லைங்களா, இதுக்கு வந்து தமிழில் என்ன ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது முனைவர் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னது சொல்கிறாங்க. சகோதரி சொன்ன மாதிரி டாக்டரேட். இப்போ வந்து பார்க்கும்போது இந்த பிஹெச்டிலாம் படிக்கிறாங்க இல்லையா, பிஹெச்டி அப்படின்னு சில படிப்புகள்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஆராய்ச்சிக்குரிய என்னது ஒரு படிப்பு. ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து பார்க்கும்போது ஒரு மேன்மையாக என்னது சில முக்கியமான காரியங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரிந்து கொள்ள. அதில் வந்து பார்க்கும்போது டாக்டரேட் பட்டம் என்ன பண்ணுவாங்க வாங்கக்கூடிய விஷயம். அப்படின்னா அந்த ஒரு பட்டம்ன்றது வந்து பார்க்கும்போது மிக உயர்ந்த ஒரு பட்டப்படிப்பு. ஓகேங்களா? சரி, அப்படின்னா இந்த ஒரு பாடத்தை படித்து முடிக்கக்கூடியவர்கள் அவங்களும் எந்த ஒரு நிலைமைக்கு போகிறாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே என்ன பண்ணுறீங்க போகிறாங்க. எதை குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோர்வு ஏன் வருது, நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் நன்மை செய்கிறதுல அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து சோர்ந்து போகிறோம். அப்படின்னா எப்பவுமே நம்ம உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து தான் என்னது ஒரு ஆராய்ச்சி. இதை படித்து முடிக்கும்போது அவங்களும் என்ன ஒரு பட்டப்படிப்பு பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிடி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நன்றாக ஆராய்ச்சி செய்து அதை என்ன பண்ணுறீங்க கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லைங்களா, கண்டுபிடிச்சி அதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க உரியதாக ஆக்கிக்கொள்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதை படிச்சிட்டிங்களா, பட்டம் வாங்கிட்டீங்களா? சரி, ஒரு விஷயம், இந்த பட்டம் எல்லாருக்கும் கிடச்சிடாது. நல்லா அதை நம்ம மைண்டில் நல்லா வச்சுக்கணும். ஓகேங்களா? படிக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு என்ன கிடைக்காது, பட்டம்லாம் கிடைக்காது. நல்லா என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா இயேசுகிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா எதற்கான தேடுதல் உங்களுக்குள்ளே இருக்குதோ அதற்கான ஆராய்ச்சி உங்களுக்குள்ளே என்ன பண்ணணும் காணப்படணும். அப்படின்னா நீங்கள் எதை தேடினீர்களோ அதற்குரிய ஆராய்ச்சி உங்களுக்குள்ளே சரியாக இருந்துச்சுன்னா அதற்குரிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு என்ன பண்ணணும் பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம். இப்போ விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது தான் அவங்களுக்கு என்னது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே உண்டாகுது இல்லையா. அப்படின்னா அதை கண்டுபிடித்தவர்களுக்கு தான் வந்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி என்னது உற்சாகம் வரும், அவங்களுக்கு தான் அந்த பட்டம் என்னது கிடைக்கும். ஓகேங்களா? சரி, படிச்சிட்டிங்க, ஆனால் அதை பெற்றுக்கொண்டீங்களான்றது எனக்கு என்னது தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, இதை வந்து இந்த பட்டத்திற்கு யார் தகுதியானவர்கள், இல்லைனா இந்த கொஸ்டினை இன்னும் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த அழைப்பையும் இதை கண்டுபிடிக்கிறவங்க வந்து பார்க்கும்போது எதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு இது பெரிதும் என்ன பண்ணுதா, உதவுது என்றது கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னா அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதற்கு இது வந்து ரொம்ப என்னது பயன்பாடாக இருக்குதுன்றதை யார் அறிந்து கொள்வாங்க? இல்லை என்றால் இந்த பட்டத்திற்கு யார் தகுதியானவர்கள்? கேட்ட கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் புரியுதா? சரி, யார் செல்வம் பிரதருங்களா? சரி, இளைய சகோதரர் செல்வம். இந்த ஒரு டிடி பட்டத்துக்கு யார் தகுதியாக முடியும்னா, இப்போ இந்த புத்தகத்தை எழுதினோட ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடிக்கும்போது இதில் முன்வைக்கப்படுற அந்த கருத்துக்கு இசைவாக யார் ஒருத்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அதை மாற்றி வாழ்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த பட்டத்துக்கு தகுதியாக ஆகுறாங்க. அதே சமயம் தங்களோட அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்துவதற்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். தேங்க்யூ பிரதர். வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? சரி, வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, கொஸ்டின் புரியலையா இருக்காது? சரி, என்ன கொஸ்டின் கேட்டேன்? ஆமாம், இதை வந்து ஒருத்தங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு புரிதலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்கும்போது தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் என்னது உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இது பெரிதும் என்னது உதவக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும். யாருக்கு அப்படின்னா யார் தகுதியானவர்கள் அந்த பட்டத்தை பெறுவதற்குன்னு கேட்டோம். சகோதரர் பாயிண்ட் என்ன பண்ணிட்டாரு, ஷேர் பண்ணிட்டாரு. வேறு யாராவது அதில் அடிஷ்னலாக ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். வால்யூம்ஸ் வரலையா? வால்யூம்ஸ் ஆலிஸ் மேரி. இந்த பட்டத்துக்கு யார் தகுதியாக இருப்பாங்கன்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு உலக பிரகாரமாக டிடி பட்டம் பெற்றவர்கள் எதுக்காக படிப்பாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து வெளியில் தெரியறதுக்கும் அவங்களுடைய ஊழியத்தை பாபிலோனில் உள்ள ஊழியங்களை செய்கிறதுக்கும் அவங்க அந்த பட்டம் வந்து அவங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஆனால் நமக்கு இந்த பட்டம் எங்கே நம்மளை வந்து நமக்கு இந்த பட்டம் எப்படி உதவியாக இருக்கும்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம இசைந்து நடக்கிறதுக்கு இந்த பட்டம் நம்மளுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். சரி, நம்ம எதிர்பார்த்த பாயிண்ட் வந்துடுச்சு. இதில் என்ன யாருக்கு வந்து பார்க்கும்போது இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுக்கு இது வந்து பெரிதும் உதவக்கூடியதாக இந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அங்கே சகோதரர் முன் வைக்கப்படும் கருத்துக்களின் ஆவிக்கு இசைவாய் வந்து அந்த ஸ்பிரிட் இருக்கணுமா? என்ன ஸ்பிரிட்டு? ஆமாம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா ஒரு விஷயம், சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இசைவாக உங்களுடைய ஆவி என்ன பண்ணணும் இருக்கணும். இதை எப்படி படிக்கக்கூடாதுன்னா, இதில் எனக்கு நான் இந்த விஷயத்துலேருந்து என்ன பண்ணணும், நிறைய விஷயத்த தெரிந்து கொள்ளணும், நான் வந்து பார்க்கும்போது கற்றுக்கொள்ளணும், நான் வந்து இதுக்கு வந்து என்னது என்னை சரிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இந்த ஒரு காரியத்தை என்னது அணுகணும். இதை எப்படி படிச்சிடக்கூடாதுன்னா, படிச்சுட்டு அங்கே போய் நான் எப்படி கரெக்டாக என்ன பண்ணுறது, பதிலை மட்டும் சொல்கிறது இல்லைங்களா? அந்தமாரி படிச்சுன்னு வந்தீங்கன்னா இது என்ன பண்ணாது, இது ஆன்சர் பண்ணணும். மற்றவர்களை காட்டிலும் நான் பாயிண்ட்டை நல்லா என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அந்த மைண்டோடு படித்தா இது என்ன பண்ணது ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவிக்கு என்ன பண்ணணுமா இசைந்து பண்ணணும். முதல்ல இதில் எனக்கு என்ன ட்ரூத் அப்படின்னா, அதாவது நம்ம அடிக்கடி சப்ஜெக்ட் கூட சொல்லணும் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னா அதில் வந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன போதிக்கணும் அப்படின்றது இல்லை, அதில் நான் முதல்ல என்ன பண்ணேன், என்ன நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் வந்து பார்க்கும்போது அந்த ஆவிக்கு என்னது இசைவாய் அப்படின்னா அதை வாஞ்சிக்கணும். எதை வாஞ்சிக்கணும்? அதை தேடணும், அதை வாஞ்சிக்கணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்குள்ள என்னது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே என்ன பண்ணணும்னா கடந்து வரும். அப்படின்னா சோர்வுனா என்ன, அதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருவது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அதுலேருந்து தெளிவு பெற முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த சோர்வு என்றது நாம் போர் புரிய வேண்டிய சத்துருக்களில் ஒன்றா? ஆமான்னா எப்படி அப்படின்றதுக்கு விளக்கம் கூறவும். டைம் குறைவாக இருக்கிறதுனால் சகோதரி சலோமி. நான் கண்டிப்பாக வந்து நம்ம போர் புரிய வேண்டிய ஒரு சத்ருக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோர்வும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சோர்வை பற்றி வெகு சிலர், அதாவது கொஞ்சம் பேர் மட்டும்தான் அதோடைய அது எவ்வளோ பெரிய பயங்கரமானது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அந்த சோர்வுன்றது நமக்குள்ளே இருந்தால் அது நமக்கு எப்படி பின்னோக்கி நம்மளை இழுத்துட்டு போயிடும் இந்த அழைப்பை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தான் அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பேர் அதை பற்றி புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம எல்லாருமே சகோதர அது வரைக்கும் தானே ஷேர் பண்ணு சகோதர சகோதரிகள்லாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்குள்ளே பெருமை வரக்கூடாது, சுயநலமாக நான் யோசிக்கக்கூடாது, கெட்ட குணலட்சணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை இருக்கக்கூடாது, பகை அதாவது மற்ற சகோதர சகோதரோட பகையாக யோசிக்கக்கூடாது, இது மாதிரி பெரிய பெரிய பாவங்களை பற்றியே யோசிச்சுட்ருப்போம். இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே வரக்கூடாதுன்னு வந்து நம்ம அலர்ட்டாக இருப்போம். ஆனால் சோர்வுன்ற ஒன்று வந்து நமக்குள்ளே வரக்கூடாதுன்னோ இல்லை வந்துட்டால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னோ பற்றி அதை யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை ஏதோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி சோறு வந்துட்டால் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறோம், அதுலேயே மூழ்கி உட்காந்துடுறோம், அது நம்மளுக்கு பலகீனம், அது நம்மளுக்கு வந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு கான்சியஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கே தவிர அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு தெரியாமல் அதை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம இன்வைட் பண்ணிக்கிறோம் நாமளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாராவது இதில் பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? சகோதரி கை தூக்கலையா? சுரேகா சிஸ்டர் எப்படின்னாங்களா கை தூக்குறாங்களா பார்த்தா? ஆமாண்ணா, கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு, என்னை பொறுத்தளவு இது மிகப்பெரிய சத்ரு தான்ண்ணா. கண்டிப்பாக இதை ஒரு புது சிருஷ்டியாக நம்ம இதை ஓவர் கம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் கண்டிப்பாக பாதிக்கப்படும்ண்ணா. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தை குறித்தும் நிறைய சத்தியங்கள் கேட்டிருக்கோம். இந்த சோர்வு புக்கு வந்து கண்டிப்பாக சத்ருல ஒன்றுங்கிற விஷயத்தையே தெளிவுபடுத்தி அதில் ஒரு இது பண்ண சத்ருவா அந்த சோர்வுங்கிற விஷயம்னா, அதனால் கண்டிப்பாக அதை நம்ம சத்துருவா நினச்சி எதிர்த்து போராட ஒரு கூடிய இருக்கணும்னா. ஓகே சகோதரர் பூபாலன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சோர்வுன்னு பண்ணால் நம்ம எதுலெல்லாம் மேக்ஸிமம் சோர்வு அடைஞ்சு போனோம்னாக்கா நமக்குள்ளே இருக்க பலவீனங்கள் தான். அதில் வந்து ஒரு சில பேர் தான் நமக்குள்ளே இருக்க பலவீனங்களை கரெக்டாக புரிஞ்சு இதிலெல்லாம் நம்ம சோர்வு அடைஞ்சிருக்குன்றத உதாசீனப்படுத்தியிருக்கோம். ஒரு சிலருக்கு நம்ம எதில் பலவீனம் அடைஞ்சிருக்குன்ற விஷயமே நம்ம தெரியாமல் ஓடிட்டுருப்போம். நம்ம எல்லாம் கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம ஏன் சோர்வாக இருக்கணும்? அப்போ நமக்குள்ளே ஃபஸ்ட்டு வருதுன்னா அந்த பெருமை. எந்த விஷயத்தை பார்த்தா நான் அதுக்கு உதாரணம் நம்புறது சத்ருன்றது மட்டும் விளக்கன்னது கொடுத்தப்போ அதான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சத்ருவாக தான் இருக்குது. ஆமாம், ஓகே. பெருமை, சுயநலம், துர்க்குணம், பொறாமை, இது எல்லாமே பார்த்தா நமக்கு சத்ருவாக தான் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணுக்கா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சோர்வடைஞ்சு நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாமல் நம்ம அப்படியே ஒரு சோர்வடைஞ்சு நின்றுறோம். தேங்க்யூ விதன். சரி, வேறு என்ன கை தூக்குனீங்களா? இல்லையா? சரி, ஓகே. இப்போ இது ஒரு சத்ருவா அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து பார்க்கும்போது கட்டாயம் என்னது ஒரு சத்ரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து பார்க்கும்போது நம்ம எதை குறித்து தான் ஒரு புது சிருஷ்டி வந்து அதிகமாக ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு துர்குணங்கள் இல்லைங்களா, மாம்சத்தினுடைய கிரியைகள், இப்போ பெருமை, அதேமாதிரி வந்து பார்க்கும்போது சுயநலம், இப்படிப்பட்ட விஷயத்துக்காக ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு சோர்வை வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு நண்பனை போல் என்னது வரவிருக்கக்கூடிய ஒரு காரியமாகுது. அப்படின்னா அந்த சோர்வுன்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொன்று சொல்லலாம், என்னென்னா அவங்க நண்பரை போல் வர வைக்கிறதுனா என்ன அர்த்தம், அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா இன்னொன்று எப்படி சொல்லலாம்,
அவங்க அந்த சோர்வு இருக்கிறாங்கன்னா அனுதாபம் தங்கள் மேலே என்ன பண்ணுறது, ரொம்ப அனுதாபத்தோடு என்னது, அதனால் என்ன பண்ணுன்னா தாங்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோன்றத தங்கள் மேலே ரொம்ப என்ன பண்ணுறதுன்னா அனுதாபம் காட்டிக்கொள்கிற ஒரு விஷயம். அப்போ அதை தான் என்னென்னா இதை வந்து ஒரு நண்பர்களைப் போல் என்ன பண்ணுறாங்க, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு எதிரின்றது, சத்துருவினுடைய ஒரு காரியன்றது நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்ல அப்படின்ற ஒரு காரியத்தை இங்கே சகோதரர் சொல்கிறார். சரி, இப்போ ஒரு ஓப்பனாக ஒரு கொஸ்டின் பேராகிராஃபில் இருக்கிறத சொல்கிறேன். பிரதர் வந்து பார்க்கும்போது என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாருன்னா, நிறைய பேர் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயத்திற்காக என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் சந்தோஷத்திற்காக யாருமே என்ன பண்ணுறதில்ல, ஜெபம் பண்ணதில்லைன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஜெபம் பண்ணாமல் யாராவது இருக்கிறீங்களா? சந்தோஷத்திற்காக நான் இது வரைக்கும் ஜெபித்ததே இல்லை பிரதர். சந்தோஷன்றது என்னது, ஆவியின் கனிகளில் ஒன்று. அந்த சந்தோஷத்திற்காக இது வரைக்கும் நீங்கள் யாராவது ஜெபித்திருக்கிறீங்களா? சரி, வேதத்தில் யாராவது அதை குறித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்களா? சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். சரி, யார் ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னா தாவீது ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்ற ஒரு வசனம் என்னது, சங்கீதம் 51 நம்ம படிக்கலாம். அப்படின்னா ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ஆவியின் கனிகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்காக ஒருத்தவங்க என்ன பண்ணுமா, ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை அங்கே என்ன பண்ணுறாரு, பதிவு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரி, பார்க்குற படம் சோர்வு இல்லையா? சரி, சோர்வுன்னா நம்ம உலகத்தில் எப்படி எடுத்துருக்குறாங்க, அந்த சோர்வுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க உலகத்தில்? நாம் வந்து பார்க்கும்போது இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா அது ஒரு சத்துரு அப்படின்ற கண்டுபிடிச்சிட்டோம். உலகத்தில் இருக்கிறவங்க இந்த ஒரு சோர்வை எப்படி அவங்க வந்து எதனால் இந்த சோர்வு அவங்களுக்குள்ளே வருதுன்றத அவங்க சொல்கிறாங்க. ரம்யா கைதுக்கணும் இல்லை அப்படியா? உலகத்தில் எப்படி சோர்வு வருது அப்படின்னா, ஒரு எனக்கு புரிஞ்சது சொல்கிறாங்கல்ல, ஒரு டயர்ட்னஸை தான், அதாவது ஒரு மென்டலாக ஃபிசிக்கலாக வர டயர்ட்னஸை தான் அவங்க சோர்வுன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்னால வர்றது அந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து சோர்வுன்னு நினச்சிக்கிறாங்கன்றது என்னோட புரிதல் அங்கிள். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, வேற சோர்வு வருவதற்கு காரணம் இதை வந்து நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்ல தேவை, உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் என்னது, அது எப்படி அவங்க சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து பார்க்கும்போது சோர்வு வந்து பார்க்கும்போது அதை எப்படி இவங்க வந்து ரொம்ப என்ன பண்ணுறாங்க, ஆமாம் யோசிக்கிறாங்க, அதனால் ரொம்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, டயர்டாயிட்டாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு சோர்வு அவங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுது, அது பாயிண்ட்டு தான். யார் ஸ்டார்ட் பண்ணுறா? தமிழ். ஓகே. நான் படித்ததில் வந்து இந்த ஓல்டேஜ் டைம்னால் வந்து ஒரு சோர்வு வரும்ல, அது ப்ளஸ் வந்து டிசீஸ் அப்போ வந்து ஒரு சோர்வு வரும்ல. ஸோ அதை நினச்சி வந்து டிசீஸ் டைம் வந்து சோர்வு வரப்போ அந்த ஒரு டிப்ரெஷன்லேயே வந்து இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அது வந்து நான் பார்த்தது. அதுவும் இல்லாமல் இந்த ஒர்க் பண்ணுற இடத்துலனா வந்து ஒவ்வொரு டயர்டாக இருக்கிறப்ப ஸோ டிப்ரெஷன் ஆகி ஸோ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு சோர்வுக்குள்ளே போவாங்கள்ல அது. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாராவது? பூபாலன் பிரதன். இப்போது உலக ரீதியாக தானே கேட்குறீங்க? இப்போ படித்த விஷயத்தில் இது நான் புக்கில் தான் கேட்குறேன், அதில் தான் நீங்கள் பதில் சொன்னாலே போதும். இப்போ சோர்வுன்னு பார்த்தோன்னா உலக ரீதியாக பார்த்தோன்னாக்கா ஒரு எய்ம் பண்ணியிருந்தாலும் அப்போ அதில் நமக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் சோர்வு வந்துடும், டயர்ட் ஆகிடுச்சாகும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
அந்த எதிர்பார்ப்புக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அமையலைன்னும் போது சோர்வு வந்துடும். அதே போல் வந்து இப்போ டயர்னஸ்ஸு, இப்போ ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் நமக்கு சோர்வு வந்துடும். இப்போ இது எல்லாமே பார்த்தினாக்கா உலக மனிதர்களுக்கு ஒரு சோர்வாக இருக்கும். அவங்க ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு கிடைக்கலன்னு பட்சத்தில் மெயினாக சோர்வாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். சரி, இப்போ உலகத்தில் வந்து பார்க்கும்போது அது ஏற்கனவே பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டீங்க. மெயினாக இந்த சோர்வுக்கு என்ன காரணம் அப்படின்றது சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற மன அழுத்தம் இல்லைங்களா? இந்த மன அழுத்தம் தான் அவங்களுக்குள்ளே என்ன வருதுன்னு பார்க்கும்போது அநேக சோர்வுகள் என்ன பண்ணுது, கொண்டு வருது. அப்படின்னா இதை வந்து பார்க்கும்போது ஆவிக்குரிய விஷயத்திலே நம்ம வந்து நமக்குள்ள ஒரு சோர்வு வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நமக்குள்ளேயும் என்ன இருக்குது? மன அழுத்தம். அப்படின்னா ஒருத்தவங்களுக்குள்ள மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம் தெரியுங்களா? என்ன இல்லை? நான் எப்பயுமே ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறேன், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள ஆவியின் கனி சந்தோஷம் என்னது இல்லை. இது இல்லாததுனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு மன அழுத்தம். அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? நிறைய விஷயத்தை போட்டு என்ன பண்ணுறாங்க? ஆமாம், போட்டு உள்ளே போட்டு என்ன பண்ணுறது? ரொம்ப திங்க் பண்ணுறது இல்லைங்களா? அதுதான் அவங்களுக்குள்ள என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான சோர்வுகள் என்ன பண்ணுது, கொண்டு வருது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சோர்வு அப்படின்றது வந்து பார்க்கும்போது இதுக்கு யார் வந்து இதை என்ன பண்ணுறோன்னா, இந்த சோர்வை கொண்டு வரது யார்? சாத்தான் தான் கொண்டு வரான் இல்லைங்களா? அப்படின்னா இந்த சோர்வு சாத்தான் தான் வந்து பார்க்கும்போது செயல்படுத்துகிறான்றான்னா இதை எப்படி அவன் செயல்படுத்துகிறான்? அவன் ஒரு சத்ருவாக இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு பண்பை எப்படி கொண்டு வரான் அவங்களுக்குள்ள? எந்த டைமில் இதை வந்து அட்டாக் பண்ணுறான் இந்த ஒரு சோர்வை கொண்டு? சகோதரி ரம்யா. சாத்தான் வந்து எந்த டைமில் வந்து இந்த சோர்வை நமக்கு கொண்டு வராங்க, ஒரு பூசிஸ்டிக்கை கொண்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இது வந்து பிரதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாரம் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நாம கூட படிச்சிருப்போம், அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கும்போது யோசுவா எப்படி பிடிச்சாங்க அப்படின்ட்டு, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது வாரம் நடக்கும்போது எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து எப்பவுமே இது பண்ணுவாங்க. இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா ஃப்ரண்ட்லேயுமே வந்து அதாவது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்கும்போது பேக் சைட்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா சோல்ஜர்ஸ்லாம் அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக வந்து அந்த நாட்டை கண்டிப்பாக அவங்களோட மற்ற அந்த எதிர்நாட்டோட சோல்ஜர்ஸை ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் சாத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை எதிர்த்து போராடுறோம், இந்த பெருமை அந்த மாதிரி விஷயம், சுயநலம், அது கூட எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது அவன் பின்பக்கமாக என்ன பண்ணுறான்னா சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக இவங்க டயர்டாயிடுவாங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒருத்தவங்க கூட போராடிட்டு இருக்கோம், அப்போ பின்னாடி அனுப்பும்போது நாங்கள் கண்டிப்பாக டயர்டாயிடுவாங்கன்ற மாதிரி அந்த டைமில் வந்து சோர்வு அப்படின்ற விஷயத்தை நமக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? செல்வமி சிஸ்டர். ஆனால் நான் என்ன நினச்சிருந்தேன்னா இந்த பாடத்திற்கு வந்து கொஸ்டின் கேட்கும்போது எல்லோரும் டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, கையை தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எல்லோரும் யோசிக்கிறீங்க பதில் சொல்கிறதுக்கு. சிஸ்டர் செல்வமி. அண்ணா, இங்கே பெஞ்சமின் பிரதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதான் 2 நாட்டுக்குள்ளே போர் நடக்குது. எதிரி நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்பக்கமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த நாட்டை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக சில சோல்ஜர்ஸை பின்பக்கமாகவும் அனுப்பும்போது 2 பக்கமும் அவங்களால போர் பண்ண முடியாமல் அந்த நாடு ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகுது. இதே டெக்னிக்கை தான் சாத்தானும் பயன்படுத்துகிறான். எப்படின்னு பார்க்கும்போது இந்த பெருமை, சுயநலம், இது மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களுக்கு எதிராக எனக்குள்ளே பெருமை வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பெருமை எனக்குள்ளே வராத படிக்க அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது, அதுக்கு ரிலேட்டட்
நான் என்னோட குணலட்சணத்தை மாற்றிக்கொள்வது, இதிலே நான் பிஸியாக இருப்பேன். அப்போ இன்னொன்று வரும், சுயநலம், பெருமை, இது மாதிரியான காரியங்களோடு நான் சண்டை போட்டுகிட்டே, அதாவது எதிர்த்து போராட்டிகிட்டே இருக்கும்போது இப்போ தான் என்ன பண்ணுறா சாத்தான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பின்னாடி இந்த சோர்வுன்னு ஒன்று கொண்டு வந்துடுறான். இது என்னால் கடக்க முடியலையே, இது என்னால் முடியாது போல் அப்படின்ற ஒரு சோர்வுக்குள்ளாக கடந்து போயிட்டு பண்ணிடுறான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட புது சிருஷ்டியை ஒரு கொண்டு போகிற மாதிரி, விழுகைக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளை தேங்க்யூ. சரி, லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுன்னா கார்ட்லெஸ் மைக் கொடுக்காம ஒயரில் மைக் கொடுத்துருங்க, ஏன்னா அது சவுண்டு அதிகமாக கேட்க முடியுது. சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, சோர்வுன்றது வந்து பார்க்கும்போது சாத்தான் பின்பக்கமாக என்னது அப்படின்னா நம்மளுக்கு முன்னால் வரக்கூடிய எதிரி நமக்கு என்னது தெரியுது. அதான் வந்து பார்க்கும்போது சில தீய குணலட்சணங்கள்ன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், அதை எதிர்த்து போராடுறோம். ஆனால் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஒரு புது சிருஷ்டியை முன்பக்கமாக தெரியக்கூடிய சில விஷயங்களை வந்து போராட வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக ஒரு தன்னுடைய தந்திரத்தை என்ன பண்ணுறான், செய்கிறான். அதுதான் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள சோர்வுகள். இந்த சோர்வுகள் வந்து பார்க்கும்போது எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், வரலாம். எதன் அடிப்படையில் இந்த சோர்வுகள் கொண்டு வர முடியுமோ, ஒரு நல்லா ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடதலுக்கான கல் என்னென்ன வைக்க முடியுமோ, குறிப்பாக வந்து பார்க்கும்போது இந்த சோர்வை வந்து யாரை கொண்டு அவன் கொண்டு வருவான் அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது யாரை கொண்டு வருவான் தெரியுங்களா? வீட்டில் வந்து பார்க்கும்போது ட்ரூத்துக்கு எதிர்பார்ப்புனா கூட அதை என்ன பண்ணுவாங்க, பேஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லா இடத்துலையும் பேஸ் பண்ணிவிடுவாங்க, வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும். குறிப்பாக எங்கே வந்து பார்க்கும்போது சோர்வை அடித்தா இவங்க கட்டாயம் விழுவாங்கன்னு தகும்போது சகோதரர்களை கொண்டு தான் என்ன பண்ணுவான், சகோதரர்களை கொண்டு தான் இந்த ஒரு சோர்வை என்ன பண்ணுவான் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். இது வந்து பார்க்கும்போது தந்திரமாக என்னது அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்றதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம், டைம் குறைவாக இருக்கிறதுனால. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, பெருமையானது, நான் கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி இதெல்லாம் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணுங்க பதில் சொல்லிங்க. சரி, பெருமையானது சோர்வை கொண்டு வருமா? கேட்குற கொஸ்டின் இப்படி தான், பெருமையானது சோர்வை கொண்டு வருமா? யார் பதில் சொல்கிறீங்க? சகோதரர் செல்வம். கொண்டு வரும்போது எப்படின்றத படித்த விஷயத்துலேருந்து ஷேர் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஷேர் பண்ணலாம். ஓகே, பெருமையானது வந்துட்டு சோர்வை கொண்டு வருமானா கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன் அப்படின்னும் போது ஒருத்தவங்க அவங்க வந்துட்டு உலகத்திடம் இருந்தோ அப்படி இல்லைன்னா சகோதரிடம் இருந்தும் கனத்தை அவங்களுக்குரிய அந்த ஒரு மரியாதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த எதிர்பார்த்த அந்த ஒரு கணம், அந்த ஒரு இச்சிக்கிற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள என்ன உண்டாகுனா சோர்வு உண்டாகும் அப்படின்றத பார்க்குறோம். தேங்க்யூ. சகோதரி விக்டோரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமையானது வந்து ஒரு சோர்வை கொண்டு வரும். எப்படின்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம இந்த கலந்தாய்வுக்கு படிச்சுட்டு வரும்போது நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம நல்லா ஆன்சர் சொல்லணும் அப்படின்ற மைண்டோடு வரும்போது அங்கே வந்து அந்த கொஸ்டினுக்கோ இல்லை அவங்க சொல்கிறதுக்கோ ஓரளவுக்கு அது செட் ஆகலைன்னா அந்த இடத்துல அவங்க சோர்ந்து போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்கே அந்த இடத்துல வந்து அவங்க பெருமையோடு வந்திருந்தாங்கன்னா அங்கே சோர்ந்து போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். சகோதரி கிறிஸ்டி. பெருமையானது கண்டிப்பாக சோர்வை கொண்டு வரும் பிரதர். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, நாம் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருப்போம், அவங்க நம்ம வந்து நம்ம நினச்சிருப்போம் கண்டிப்பாக நம்மள தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நம்மளாக தான் இந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக நம்மளை கனப்படுத்துவாங்கன்னு நினச்சிருப்போம். பட் அவங்க வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து மற்றவங்ககிட்ட அவங்க பற்றி சொல்லுவாங்க, அது கணத்தை கொண்டு வரும்னு நினைப்போம். ஆனால் அது வரலை அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு சோர்வை கொண்டு வருது பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ எல்லாம் சஞ்சய் சொல்லுவோம். ஓகே. அதாவது தேவன் அனுமதிக்காத ஒரு விஷயத்து மேலே வந்து நம்ம ஆசைப்படுறது,
அந்த விஷயம் நம்மளுக்கு இருக்காது, வேற ஒருத்தவங்களுக்கு அனுமதிப்பட்டு அதை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கலாமே, போகலாமே, அது நம்மளுக்கு கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோர்வை கொண்டு வருதுன்னு பார்க்கணும். தேங்க்யூ. சரி, இப்போ வந்து பார்க்கும்போது பெருமையானது சோர்வை கொண்டு வருமா அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்குரிய ஒரு கணம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம இச்சிக்கின்ற காரியம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கிடைக்கலன்ற போது அது சோர்வு என்னது கொண்டு வரும்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு கணத்தை பார்க்கறது, ஆனால் அது என்ன பண்ணுது, கிடைக்கலன்னும் போது சோர்வு வருது. அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? லூக்கா பிரதர். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம், அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்க ஒரு மார்க்கை எதிர்பார்த்து அவங்க அந்த மதிப்பெண்ணை கோலாக வச்சு அவங்க படித்து அந்த விஷயத்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த மதிப்பெண் அதில் வரலன்னா அவங்க சோர்வடைகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிற மாதிரி அந்த ஒரு உதாரணம் ஏற்புடையதாக இருக்கணும். தேங்க்யூ பிரதர். இது வந்து என்னென்னா ஆவிக்குரிய விஷயத்துக்கு என்னது எக்ஸாம்பிளாக சகோதரி செண்பக பிரியா. மைக் கொடுங்க. பிரதர், ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி வந்து பெருமைனால சோறு வரும்னா, நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி ஊழியங்கள் செய்வோம். ஈவன் வந்து நம்ம ஒரு பேம்ப்ளெட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இக்லிஷாவில் செய்கிற ஊழியங்கள் இதெல்லாம் கூட இருக்கட்டும். இப்போ சகோதரிகள்லாம் நிறைய ஊழியங்கள் செய்வோம். என்னென்னா எல்லோரும் ஈக்குவலாக செய்வோம், ஈக்குவலாக எஃபர்ட் போடுவோம், எல்லோரும் ஒரே மாதிரி என்னென்னா பிரயாசப்படுவோம். ஸோ என்னென்னா ஆனால் அதுக்கான கணம் வந்து சில பேருக்கு மட்டும் கிடைக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி தானே செஞ்சோம், அவங்கள விட நம்ம பெட்டராக தானே செஞ்சோம், ஆனால் ஏன் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலை, இல்லை வந்து நம்மளை வந்து ஒரு மேன்மையாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறது மூலயமாவும் என்னென்னா ஒரு சோறுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். இப்போது வேறு யாருன்னா பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா அடிஷ்னலாக? சரி, இப்போ பெருமையானது சோர்வை கொண்டு வருமா அப்படின்னும்போது அது சோர்வை என்ன பண்ணும், ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட என்னது இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் என்னது கிடைக்கல அப்படின்னா வந்து பார்க்கும்போது இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை வந்து மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம், ஒருத்தவங்களை என்னது அந்த மேன்மை கிடைக்காத ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து வேதத்தில் கூட எங்கே படிக்கலான்னு பார்க்கும்போது சவுல் தாவீது விஷயத்தில் என்ன பண்ணலாம். அப்போ சவுல் வந்து பார்க்கும்போது 1000 கொடுத்தார்கள், அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க 10,000 கொடுத்தாங்கன்னும் போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பெருமை ஒன்ற விஷயத்தினால சோர்வை என்ன பண்ணுதுங்க கொண்டு வந்து அது வந்து ஒரு பகையாக என்ன பண்ணுறது மாறக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொஸ்டின் பார்க்கும்போது சுயநலம் சோர்வை கொண்டு வருமா? யார் எக்ஸாம்பிளோடு கூட நீங்கள் சுயநலம் எப்படி சோர்வை கொண்டு வரும், எக்ஸாம்பிள் எதனா சொல்லணும்னா கூட சொல்லலாம். கொஸ்டின் புரியலையா? கை தூக்குறீங்களா? கை நல்லா இப்படி தூக்குங்க. நீங்கள் இப்படியே தூக்குறதுனால யார் கை தூக்குறீங்கன்னு தெரிய மாட்டுது. சகோதரி தீர்த்தம்மாள். சுயநலம் வந்து கண்டிப்பாக சோர்வை கொண்டு வரும். ஏன்னா இந்த சுயநலம் தான் வந்து பெருமை வரத்துக்கான அடித்தளமே வந்து சுயநலம் தான். ஸோ ஏதோ உரிமை இல்லாத ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணோன்னா அதுக்காக ஆசைப்படுறது. அவங்களுக்கு அதில் ஒரு உரிமையே கிடையாது, அவங்களுக்கு அதுக்கான இதுவே இல்லை. பட் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே வந்து சுயநலமாக ஆசைப்பட்டு அதனால் வந்து அவங்க வந்து அது கிடைக்கலையே அப்படிங்கிறதுனால அதனால் அவங்க வந்து சோர்வுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? ஆனால் இதில் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஒருவன் அவனுக்கு உரிமை இல்லாத ஏதோ ஒன்றிற்காக சுயநலமாக என்ன பண்ணுறான் ஆசைப்படுகிறான், அதை அவன் அடைய தவறுவதனால் என்ன பண்ணுறான். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். சுயநலத்தினால் சோர்வு என்ன பண்ணும் வரும். ஓகேங்களா? சரி, வேறு யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? வேறு யாராவது கை தூக்குனீங்க?
டக்கு டக்கு கலைவாணி சிஸ்டர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுயநலத்தின் மீது நமக்கு ஒரு சோர்வு வரும்னு பார்த்தா கண்டிப்பாக வரும் தான். ஏன்னா தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை குறித்து நம்ம சுயமாக அதன் மேலே ஒரு ஆசைப்படுறதுனால நமக்கு ஒரு சோர்வு வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரை எடுத்துன்னா நம்ம வேதத்தில் சவுல் எடுத்துக்கலாம். சவுல் ராஜா வந்து சாமுவேல் சொல்லிட்டு போயிருப்பார், நான் பலி செலுத்துகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் வெயிட் பண்ணுற விதத்தில் அவருக்கு ஒரு சோர்வு வந்துடும். அந்த சோர்வின் மித்தமாக அவர் என்ன பண்ணால் சுயமாக ஒரு முடிவு எடுத்துருவார். அந்த முடிவு எடுத்துகிட்டு அந்த சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி அவர் பலி செலுத்துறதுனால அவருக்கு உண்டான அந்த பெரிய ராஜ ஒரு இதுவே அந்த இழந்துடுறாரு. அப்போ இதன் மித்தமாக ஏன்னா சுயத்தின் மித்தமாக ஒரு சோர்வுக்குள்ளாகி அந்த சோர்வு மித்தமாக அவங்க வீழ்ச்சிக்குள்ளாக போகிறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சினேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். சரி, வேறு யாரோ? விக்டோரியா சிஸ்டர். அதான் சகோதரி சொன்ன அந்த விஷயம் தான் நானும் ஷேர் பண்ணிருந்தேன். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க, என்னன்னா அறியாமையினால கூட அந்த ஒரு சோர்வு வருது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது அடுத்த பாயிண்ட் சிஸ்டர், அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் ஒன்றும் போகல. சரிங்க, அதான் அந்த பாயிண்ட் தான் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். சரி, வேதத்தில் இந்த பாயிண்ட். சரி, சிவசக்தி சிஸ்டர். இப்போ சபையில் வந்து அவயங்கள் அநேகம். அப்போ ஒவ்வொரு அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்துருப்பாரு தேவன். ஆனால் ஒரு சில வேலைகள் வந்து தெரிகிற மாதிரி சில சகோதர சகோதரிகள் வந்து செய்வாங்க. சில சகோதர சகோதரிகளுக்கு வந்து திரைக்கு பின்னாடி ஊழியங்கள் இருக்கும். ஆனால் தேவன் வந்து அந்த உண்மைத்தன்மை தான் பார்க்குறாரு. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிகிறாங்க. தேவன் கொடுக்குற வாய்ப்பு தான் அது, அவங்க பயன்படுத்துகிறாங்க. உனக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்யணும். ஆனால் நம்ம சுயத்தை கொண்டு முன்னாடி வச்சு அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கல, நாம ஏன் அதை எடுத்து செய்யக்கூடாது அப்படின்ற ஏதோ ஒன்றுக்காக நமக்கு ஆசைப்பட்டு அந்த சுயத்தை கொண்டு வைக்கும் போது அது நடக்கலை. ஏன்னா தேவன் கொடுத்த அழைப்பு அந்த வேலையை அவங்க எடுத்து செய்கிறாங்க. அது நடக்காத போது நம்மளுக்குள்ள ஒரு சோர்வு காணப்படும் அப்படின்றது. சரி, செண்பக பிரியா. இங்கே வந்து செகண்ட் என்ன எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னா, சுயநலத்துக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் தலையிடுறது மூலயமா சோர்வுன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இங்கே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொன்னான பிரமாணம் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். ஒருவேளை அந்த பொன்னான பிரமாணத்தை மீறி மற்றவங்களுடைய விஷயத்தில் நம்ம தலையிடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஸ்டைல் வேறு. அவங்க லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் தலையிடுறோம் தேவையில்லாமல் அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம சொன்னாலும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா சில சோர்வுகள் வரும் நமக்கு. இங்கே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்கவுங்க விஷயத்தில், அதாவது அந்நிய காரியத்தில் தலையிடாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். ஒருவேளை நம்ம அப்படி தலையிடுறோம் அப்படின்னா அதன்படி நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நடக்காது. அதனால் நமக்குள்ளே ஒரு சோர்வு வருது. இந்த சோர்வு நம்ம ஆவிக்கிற விஷயத்தையே பாதிப்படைய செய்யுது அப்படின்றதுக்கு இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதர். தேங்க்யூ. சரி, இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் நல்ல நல்ல பாயிண்ட்லாம் என்ன பண்ணிட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்க. போஸ்கோ பிரதர் பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதாவது தேவன் வந்து ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்கிறார் இல்லையா, அந்த திட்டம் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த திட்டத்திற்கு மாறாக நம்ம வந்து செயல்படணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, நம்மளாம் சுயநலமாக என்ன பண்ணக்கூடாது, மாற்றி சொல்லக்கூடாது. இதுக்கு வந்து யோனாவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். யோனாகிட்ட வந்து தேவன் என்ன சொன்னாருனாக்கா, நினைவு பட்டணத்தில் போய் அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி நடிக்கலைன்னொன்னே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அது மாதிரி நம்ம சொன்னது நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடுது. அப்போ அவர் வந்து தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கையோட அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் எதிர்பார்த்தார். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர நாம் சொல்லிட்டோம் அதனால் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. தேங்க்யூ பிரதர். ஆனால் ஒரு பாயிண்ட் ஷேர் சொல்லுமா.
சரி, இதில் பிரதர் சொல்லியிருப்பாரு, அவங்க வந்து ஒரு ஏதோ ஒன்றுக்காக ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைப்படுற விஷயம் வந்து நடக்காத போது வந்து சோர்வடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லலாம், இப்போ நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு சகோதரர் வந்து ஆசைப்படுறேன், நான் வந்து அவங்கள மாதிரி நல்ல ஸ்பீக்கராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சி வந்து தோல்வி அடைகிற போது ஒரு விதமான சோர்வுக்குள்ளார போகிற மாதிரி விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சரி, இப்போது இதை குறித்து நிறைய என்ன பண்ணலாம் பாயிண்ட்டு சொல்லினே போகலாம். வேதத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆகாப் தெரியுமா எல்லாருக்கும்? அவர் என்ன பண்ணார்னு பார்க்கும்போது நாத்தான் அவருடைய திராட்சை தோட்டத்து மேலே என்ன பண்ணுறாரு? ஆசைப்படுவார். கிடைக்கலன்னும் போது அவருக்குள்ளே என்ன ஆகிடும்? சோர்வு வந்துடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது சுயநலத்தின் காரணமாக சோர்வு வருமா அப்படின் போது வரும். இது யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்படின்னா சுயநலம்னா என்ன அர்த்தம்? சுயநலம் புரியுது இல்லையா? சுயநலம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னது? இருக்கக்கூடாது. அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்தல். அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்த ஒருத்தவங்களுக்குள்ள சுயநலம் இருக்குது அப்படின்னா அவங்க சோர்வடைகிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுயநலம் என்ன பண்ணுது? காணப்படுது இல்லைங்களா? நம்ம நினச்ச ஒரு விஷயம் என்ன பண்ணல, நடக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது பெருமையினால் சோர்வு வரும், சுயநலத்தின் மூலமாக சோர்வு வரும். சார், இந்த சோர்வை வந்து பார்க்கும்போது 3 வகைப்படுன்னு சொல்கிறார் பிரதர். அந்த 3 வகையை பற்றி யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? சகோதரி கஸ்தூரி. சோர்வு இங்கே 3 வகைப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தேவன் செய்கிறாங்க, அப்புறம் செய்யாமல் விடுறது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து மற்றவங்க செஞ்சுருக்காங்க, அந்த செய்யாமல் விடுறது. இன்னொன்று வந்து நாம் செஞ்சுருக்கோம், செய்யாமல் விடுறது. இந்த 3 பாயிண்ட் வந்து இங்கே சோர்வுக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க. 3 வகையாக சொல்கிறாங்க. தேவன், மற்றவங்க, நாம். எத்தனை வகை தானே கேட்டாங்க? இல்லை அதான் கேட்டீங்க. அதுதான் சோர்வு 3 வகைப்படும். அதுதான் என்னன்னு கேட்டேன். அர்த்தம் கேட்கல. 3 வகை எதுன்னு என்னன்று மட்டும் கேட்டேன். சரி, 3 வகை சகோதரி சொல்லிட்டாங்க. என்னென்னா தேவன் செய்தது அல்லது செய்து தராதவைகளின் விளைவாக வரும் சோர்வு. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரது. மூன்றாவது வந்து பார்க்கும்போது நீங்கள் செய்த அல்லது செய்ய தவறுகள் நிமித்தம். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது 3 காரியங்கள் வந்து பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களை அடிக்கடி என்னது சோர்வு உள்ள. இது வந்து பார்க்கும்போது 3 வகை இருக்குது. அதில் வந்து பார்க்கும்போது 3 காரியங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள அடிக்கடி என்ன பண்ணுதான்? சோர்வுக்குள்ளாகுது. அந்த 3 காரியம் என்ன? சரி, அறியாமை, ஆமாம், யோசனையின்மை, சந்தேகமாகும். ஓகேங்களா? சரி, அறியாமைன்னா என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அறியாமை அந்த காரியத்தை பற்றி தெரியாமலே பண்ணிடுறது. தெரியாமல் அது பற்றினது, அதனை பற்றின ஒரு நாலேஜ் அது தெரியாமல் என்னது? சரி, ஒரு விஷயம். சரி, ஓகே. அடுத்தது சந்தேகம். அது சொல்லியிருக்குது சரியா தப்பா? டவுட்லே. சரி, ஓகே. டவுட்லே என்ன பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து பார்க்கும்போது சகோதரர் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, இந்த சோர்வு விஷயத்துக்கு பெரும்பாலும் எது தான் காரியமாக இருக்குதுன்னா யோசனை இன்மையே என்னது காரணமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கொஸ்டின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக பதில் சொல்லுங்கள். யோசனையின்மைனா என்ன? சரி, முதல்ல வந்து யோசனைனா என்ன? யோசனை அப்படின்னா ஏன்னா யோசனை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் யோசனை இன்மைன்னா என்னன்றது என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? முதல்ல யோசனைனா என்ன? யோசனைனா என்ன? சரி, இங்கிலீஷில் வந்து ஐடியா.
திங்கிங். ஓகேவா? நானே சொல்லிடுறேன். யோசனைன்றதுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். யோசனை. அண்ணா எக்ஸாம்பிளோட சொல்லிடுதுங்க. எக்ஸாம்பிள்லாம் எது? அண்ணா யோசனை அதை எப்படி சொல்கிறதுக்காக யோசனை. இந்த எக்ஸாம்பிள் ஒரு நான் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஏசி நான் எப்படி வாங்கணும், எவ்வளோ ரேட்டில் வாங்கணும், எத்தனை ஸ்டாரில் வாங்கலாம், எந்த பிராண்டு வாங்கலாம், இந்த பிராண்டு வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு அது யோசிது. அதெல்லாம் நல்லா யோசிப்பீங்க. ஓகே சரி. யோசனைன்றதுக்கு வேறு யாருன்னு இந்த சைடில் கை தூக்குனீங்களா? சரி, போனா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோசனை இன்மை அப்படின்னா யோசிக்காமல் இருக்கிறது, அதாவது தாமதமின்றி சிந்திக்காமல் இருக்கிறது தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை வந்து அதான் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டில் பார்த்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுக்கான திங்கிங் நமக்கு போகிறது. அது முன்னாடி நடந்த விஷயமா இருந்தாலும் அதை குறித்து நம்ம யோசிக்காமல் ஒரு ஒரு அதை குறிச்சின ஒரு சரியான புரிதல் இல்லாமல் யோசிக்கிறது தான். உதாரணத்துக்கு யோசனை இன்மையாக யார் ஒரு விஷயம் செயல்பட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசா யாக்கோபு தான். ஏன்னா அவர் அந்த இடத்துல பசியாக இருந்தது மட்டும்தான் யோசிச்சாரே தவிர அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மகிமையை குறித்து அவர் யோசிக்காமல் உடனே அதை தந்துடுறேன் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து அவர் செஞ்சுருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. நான் நல்ல பாயிண்ட் ஷேர் பண்ணீங்க. யோசனைன்றதுக்கு ஏதாவது தெளிவான ஒரு விளக்கம் கிறிஸ்டிஸ்டர் தெரிஞ்ச சொல்கிறோம் சார். யோசனை என்றது சிந்தித்து பார்ப்பது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, கோபுரம் கட்ட மனதாக இருக்கிறவனை செல்லும் செலவை கணக்கு பார்க்கும்னு சொல்கிறாரு. அப்போ அதை யோசித்தா தான் இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்ற எண்ணம் வர்றது தான் யோசனை. தேங்க்யூ சிஸ்டர். சொல்லுங்க மிஸ்டர். அண்ணா, இங்கே பெஞ்சமின் பிரதர் எதை யோசனையின்மைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் ஏற்கனவே நடந்திருக்கும், அந்த விஷயத்தை குறித்து நல்ல புரிதல் நமக்கு கிடச்சிருக்கும். அப்படி நம்ம அது சத்திய வசனங்கள் மூலமாக இருக்கலாம், இல்லை வந்து வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி அந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம், அது குறித்து ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். அதே சுச்சுவேஷன் இன்னொரு டைம் ஏற்படும் போது அதை யோசிக்காமல் அதை சிந்தித்து பார்க்காம அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம், எப்படி அதை கடந்து வந்தோம் அப்படின்றத யோசிக்காமலே டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா முடிவு பண்ணிவிட்டு புலம்புறது, அதுக்காக இது பண்ணுறது, இதுதான் யோசனையின்மையின் காரணமாக நமக்கு வர்றது, அப்படி வருகின்ற சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சிஸ்டர். சரி சரி, நல்ல விஷயங்கள். ஓகே, வேறு போஸ்கோ பாயிண்ட் பண்ணுறீங்களா? யோசனை அப்படிங்கும்போது அதாவது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து முன்னாடியே வந்து யோசித்து செயல்பட ஒரு காரியம். ஓகே பிரதர், தேங்க்யூ. சொல்லும் பிரதர். யோசனைன்றது ரெண்டு விதம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நல்லா யோசிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிரதர்ஸ் ஏன்னா ஒரு பாடம் எடுக்கிறாங்க வச்சு அதை பற்றி நல்ல ஒரு விஷயங்களுக்கு எதுனே யோசனை பண்ணலாம், அது நல்ல யோசனை. இன்னொரு யோசனை பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த பாடத்தில் கூட ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு தவறான ஒரு சூழ்நிலை கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த யோசனை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசுறது கரெக்டானு யோசனை பண்ணி அந்த யோசனைக்குள்ளே போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, சில ஒரு சோர்வுக்குள்ளே போக வேண்டிய ஒரு காரணமாக இருக்குது. தேங்க்யூ 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 பிரதர். சரி, என்னம்மா? சரி, ஷேர் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா யோசனைன்றது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா என்னது தெரிஞ்சிருக்கணும். ஒரு யோசனைன்றது நல்லா தெரிஞ்சு அவங்க செயல்பட்டால் தான் அடுத்தது வந்து பார்க்கும்போது அந்த யோசனையின்மை என்னன்றதை நம்ம என்ன பண்ண முடியும். ஆலி சிஸ்டர் என்ன பாயிண்ட் ஷேர் பண்ணி? ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம கேட்குறோம், அதில் தேவன் நமக்கு நிறைய உணர்த்துதலை கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு சோதனை நேரத்தில் ஏதாவது ஒன்று தவறி இருப்போம், கோவப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருப்போம், ஆனால் அதை வந்து கோவப்பட்டிருப்போம். ஆனால் அடுத்தடுத்து நமக்கு தேவன் எல்லா உணர்த்தலையும் அந்த சப்ஜெக்டில் கொடுக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா யோசனை பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி தவற விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ எப்படி சொல்லணும்னா, ஆவியின் கனிகளை நம்ம வாழ்க்கையில் அதை வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது அதை என்ன பண்ணிடுறதுன்னா, அதை எப்படி செயல்படுத்தணும், எந்த சோதனை வரும்போது எந்த கனியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பற்றி நம்ம என்ன பண்ணோம், யோசனை பண்ணாமல் இருந்திருப்போம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர்.
இப்போ ஏன்னா நான் எக்ஸாம்பிள் பின்னால் கேட்கலான்னு பார்த்தேன், நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும். சரி, இந்த யோசனைன்றதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யோசனை என்பது ஒரு திட்டமிடுதல். ஒரு திட்டமிடுதல், அதை திட்டமிட்டு என்ன பண்ணுறதுன்னா உருவாக்கி கொள்ளுதல். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்க்கும்போது யோசனைன்றது ஒரு கருத்து. யோசனைன்றது என்னது? ஒரு நல்ல கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு என்னது கருத்து. அப்போ ஒரு கருத்தை வெளிப்படுத்தி அதை மனதில் என்ன பண்ணுறது? பதிய வைக்கிறது. அதே மாதிரி யோசனைன்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு. ஒரு விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு பெற்று செயல்படுது. விழிப்புணர்வு இல்லாமல் என்ன பண்ண கூடாது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த யோசனை என்பது ஒரு நல்ல கருத்தை வெளிப்படுத்துதல் ஆக்கும். உலகத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு சிறந்த யோசனை என்பது ஒரு நல்ல கருத்தை வெளிப்படுத்துதல் ஆக்கும். அப்போ யோசனையின்றி செயல்படுவது சிறந்த ஒரு காரியம் கிடையாது. சிந்தித்து செயல்படுவது தான் என்னது ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா என்ன பண்ணணும்? யோசித்து செய்யணும். அதேமாதிரி வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோசனைக்கு அறிவை பயன்படுத்தி பகுத்து பார்க்கும் திறன். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நமக்கு அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்குது? சத்திய அறிவு இருக்குது. ஒரு வேளை வந்து பார்க்கும்போது அந்த சத்திய அறிவை பயன்படுத்தி நம்ம பகுத்து பார்க்கல அப்படின்னா அந்த பகுத்து பார்க்கும் திறன் நம்மகிட்ட என்னது இல்லை. அதுதான் என்னென்னா யோசனை இன்மை. அப்படின்னா இந்த யோசனை இன்மையால் மனிதர்கள் கஷ்டங்களில் சிக்கிக்கொள்ளு. இதெல்லாம் நான் சொல்லலை, உலகத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சிந்தனை இன்மையால் மனிதன் கஷ்டங்களில் சிக்கிக்கொள்கிறான். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ நீங்கள் படித்த விஷயத்துலேருந்து வரேன். ஓகேங்களா? ஒவ்வொரு வருடமும் இந்த அனுபவம் தங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் அப்படின்னு பிரதர் என்ன பண்ணியிருப்பார், அந்த பேராகிராஃபை சொல்வார். எந்த அனுபவம்? ஒவ்வொரு வருடமும் இந்த அனுபவம் தங்களுக்கு வந்திருக்கிறது என்று என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். அங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் பிரதர், அதை படிச்சிருப்பீங்க எல்லாரும். அதனால் அந்த எக்ஸாம்பிளை பற்றி நான் என்ன பண்ணல, கேட்கல. ஓகேங்களா? என்ன பிரதர்? ஆமாம், அதை நான் கேட்கல. அடுத்தது என்ன ஒரு விஷயத்து கொஸ்டினுக்கு உங்கள்கிட்ட வரேன்னா, யோசிக்காமல் காணப்படுவதே அவர்களுக்கு அடிக்கடி வரும் சோர்வுக்கான பெரும் காரணமாக இருக்கிறது. எதுக்கு? யோசிக்காமல் காணப்படுவதே அவர்களுக்கு அடிக்கடி வரும் சோர்வுக்கான பெருங்காரணங்களாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ சோர்வு வருது அப்படின்னா காரணம் என்ன? யோசிக்காமல் காணப்படுவது. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது இது வந்து பார்க்கும்போது அடிக்கடி இந்த சோர்வு என்னது வருது இல்லையா? ஏற்கனவே ஒரு சகோதரி பாயிண்ட் ஷேர் பண்ண சொன்னாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த அனுபவம் தங்களுக்கு என்னது வருது அப்படின்னா, அனுபவம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணல, அவங்க யோசிக்கல இல்லைங்களா? அப்படின்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க பார்க்கும்போது யோசனை இன்மை. இப்போ இதுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் எனக்கு என்ன வருது, சோர்வு வருது. அந்த சோர்வு அடிக்கடி வந்த விஷயந்தான், ஆனால் மறுபடியும் வருது. ஆனால் காரணம் என்னென்னா யோசனை இன்மை. அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இப்போ பிரதர் வந்து அதில் சொல்லியிருப்பார், அந்த ஐக்கிய அரபு நாடுகளில் நான் போகும்போது அடிக்கடி அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ரொம்ப என்னது மழை, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எப்படி தான் சாப்பிட போகிறோம், இதே விஷயத்த என்னது அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை வச்சு அவங்க சிந்தித்து சில காரியங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், செயல்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்யலை அப்படின்ற மாதிரி அங்கே பிரதர் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நமக்குள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இப்படிப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி சோர்வு வருதுன்னா எதனால் வருது?
சுரேகா சிஸ்டர். ஆனால் நம்ம ஒவ்வொரு வருஷமும் புரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் மெமோரியல் நம்ம அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 3 மந்த் பீரியட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும்னா, ஆனால் அந்த மாதிரி அந்த 3 மந்த்துக்குள்ளே வரக்கூடிய சோதனைகளை வருஷமும் தேவன் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சோதனைக்குள்ளாக போகும்போது அநேக தரம் மிஸ் பண்ணி சோர்வுக்குள்ளாக போகிற ஒரு விஷயம் இருக்குண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். சரி, வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? சுஷ்மா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு புரிஞ்ச பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சோர்வு இந்த இது கூட படிக்கிறோம், இந்த டிஸ்கஷனு இது முன்னாடியே கூட நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த டிஸ்கஷன் நம்ம படித்தது வந்து சோர்வு, அப்போ இதுதான் சோர்வு, இது வந்து சாத்தானோடைய தீய கனின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தெரிஞ்சதை இதை நம்ம வந்து அதுக்கப்புறம் தேவன் நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுக்கும்போது அந்த சோதனை இது வந்து சோர்வு, இதை நம்ம இந்த சோர்வை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதை அப்போ நம்ம படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அது இவங்க போல் இந்த இது அந்த புக்கில் இருந்த போல் அவங்க யோசனை இன்மை போல் அவங்க வந்து செயல்படாமல் விட்டுட்டாங்க. அது போல் நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தா, அது போல் நாம் இல்லாதபடிக்கு நாம் வந்து யோசித்து இது தேவன் நம்மளுக்கு இந்த சோர்வை கொடுக்குறாரு. அப்போ வந்து நம்ம சோர்ந்து போகாமல், இப்போ ஒரு சப்ஜெக்ட் கேட்குறோன்னா கூட அந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு சோர்வு வரும், உடல் பலவீனம் ஏதாவது ஒரு காரணத்து மூலயமா சோர்வு வரும். அந்த சோர்வத்தை நம்ம மேற்கொள்வது தேவன்கிட்ட நம்ம வந்து அந்த நேரத்தில் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். சரி, வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? சகோதரி செண்பகப்பிரியா. சரி, கை தூக்குறோம், கொஞ்சம் நல்லா தூக்குங்க. ஒரு வேளை நீங்கள் தூக்கி நான் பார்க்காம கூட இருக்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக சொல்லலாம் இல்லைண்ணா. ஆனால் இப்போ நம்ம யோசிக்காத பண்ணுறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, ஈவன் சிஸ்டர் சைட்லேயே ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி சகோதரிகளோட ரோலே என்னவாக இருக்கும்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து சரியாக செஞ்சு அதன் மூலயமா குடும்பத்தாரை கேர் எடுக்கிற ஒரு வேலை, ஊழியம், அவங்க கடமைன்னு சொல்லலாம். இதை தான் தேவன் அனுமதிச்சிருப்பார் அவங்க லைஃப்பில். என்னென்னா இதில் முக்கியமாக வந்து இப்போ பிரதர்ஸ்லாம் எப்படின்னா, அவங்க ஒர்க்கு அது ஃபிக்ஸ்டு, அவங்களுக்கு வந்து ரொட்டீன் லைஃப் தெரியும். இத்தனை மணிக்கு ஆஃபீஸு, இத்தனை மணிக்கு வருவோன்றது அவங்க ரொட்டீன் அவங்களுக்கு தெரியும். அவங்க டிஃபால்ட்டாக அதை பண்ணி தான் ஆகணும். பட் சிஸ்டர்ஸோட ஒர்க்கு எப்படி இருக்கும்னா, இவங்க கையில் இந்த வீட்டு பொறுப்புகள் இருக்கிறதுனால அவங்க வந்து அது எப்பயுமே ஈவன் யோசிச்சு தான் செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சரியாக பிளான் பண்ணால் இந்த ஒர்க்கை முடிக்க முடியும், இதனால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும்ன்றத ஒரு முன் யோசனை சகோதரிகளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஆனால் நிறைய டைம் எப்படி ஆகிடுதுன்னா, அது அந்த முன் யோசனை, அந்த யோசிக்கிற விஷயத்தை சரியாக பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து என்னென்னா, அது யோசிக்காமல் பண்ணுறதுனால அது நம்மளையும் ஒரு சோர்வுக்குள்ளே கொண்டு போயிடுது. சோர்வுக்குள்ளே மட்டும் இல்லை, அதனால் குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது, மற்றவங்களுக்கு கேர் எடுக்க முடியாத போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு சின்ன விஷயம் அந்த யோசித்து செய்கிற ஒரு விஷயத்தை செய்யாததுனால மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி இஷ்யூஸில் கூட கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா, அவங்கவுங்களுடைய விஷயங்களை புரிஞ்சு, லைஃப் ஸ்டைலை புரிஞ்சு, முன் யோசனையை யோசித்து பிளான் பண்ணும்போது பர்ஃபெக்டாக முடியும். தேங்க்யூ சிஸ்டர். சரி, இதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் நமக்கு என்னது வந்துடுச்சு. முன் யோசனை ரொம்ப என்னது முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். அதேமாதிரி சகோதரி ஃபேமிலியில் எப்படி என்னது சில காரியங்களை வந்து நம்ம யோசித்து பண்ண சொன்னாங்க. அதேமாதிரி சுரேகா சிஸ்டர் கூட சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மெமோரியல் டைமில் தான் என்ன பண்ணுவோம், ரொம்ப ரிஸ்க் எடுப்போம் இல்லைங்களா? அப்போ அதுக்கான விஷயங்களை வந்து பார்க்கும்போது, இந்த அனுபவம் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வருடம் நமக்கு என்னது வருது. மெமோரியல் டைமில் தான் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த நாளில், அந்த 1 மணி நேரத்தில் இல்லைங்களா, ஒரு நாளில், ஒரு வாரத்தில் நம்மளை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் வந்து பார்க்கும்போது அந்த யோசனை நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான ஒரு வாய்ப்புகளை தேவன் ஒவ்வொரு வருடம் நமக்கு என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்றதை நம்ம மறந்துடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதற்கான வந்து பார்க்கும்போது இந்த சோர்வாகிய இந்த மோசமான பண்பிற்கு மருந்து ஜெயங்கொள்வதற்கு என்ன ரகசியம், மருந்து என்ன? தனம் சிஸ்டர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு மருந்து என்னதான்னா, கர்த்தர் கொடுக்கப்பட்ட அவருடைய அந்த வார்த்தையை வந்து தியானம் பண்ணுறது மூலமா, அதை நம்ம தியானம் பண்ணி அதை ஞாபகத்தில் வைக்கிறது மூலமா அந்த சோர்வை நம்ம வந்து ஜெயங்கொள்ள முடியும்.
ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, அடுத்த கொஸ்டின் இதில் நான் என்ன கேட்குறேன்னா, மருந்து என்னன்றது தெரிஞ்சு போச்சு. என்ன மருந்து? ஆமாம், கர்த்தருடைய தியானம் பண்ணுவது, அவருடைய காரியங்களை என்ன பண்ணுறதுன்னா ஞாபகத்தில் வைக்கிறது. சரி, இந்த தியானம் பண்ணுறதுன்னா என்னன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? தியானம் பண்ணுதல், ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ளணும்னு ஜெயிக்கணும்னா மெடிடேஷன் இல்லைங்களா, ரொம்ப முக்கியம் தியானிக்கிறது. அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ரகசியத்தை சொல்கிறார். எதை ஜெயிக்கிறதுக்கு? சோர்வை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரகசியம், மருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தியானம் பண்ணணும், அதை வந்து ஞாபகத்தில் வைத்திருக்கணும். இதுக்கு வந்து தியானம் பண்ணுறதுனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு யாராவது சொல்ல முடியுமா? லோக்கா பிரதர். இல்லை, நமக்கு ஒரு விஷயம் வசனத்துலேருந்து ஒரு விஷயம் புரிய வரலன்னும் போது நமக்கு ஏற்ற கால சத்தியம் இருக்குது. வால்யூம்ஸில் அந்த காரியங்களை எடுத்து நமக்கு எந்த விஷயம் டவுட்டாக இருந்தோ அதை பக்கத்து பார்த்து எது நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டியதுன்றது ஆராய்ஞ்சு பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, தேங்க்யூ. வேறு யாராவது தியானம் பண்ணுறதுனா என்னன்னு தெரிய சொல்ல முடியுமா? செராபியல். தியானம் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறது கூட ஒரு தியானம் தான். அதாவது ஒரு விஷயத்தை குறித்து ஆழமாக நம்ம யோசிக்கிறது, சிந்திக்கிறது தியானம் தான். அதை படித்து அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ. கடைசியாக யாருக்காவது வாய்ப்பு? ஆலிஸ். தியானம் பண்ணுறது அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ ஒரு நம்ம ஆவிக்குரிய லைஃபுக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை எடுத்து வச்சு அதை நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோமா, அதை குறித்து அதிகமாக தியானிக்கிறது. அதுக்காக நம்ம வந்து அதிகமாக ஸ்டெப் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் தேவனோட அதிகமாக நெருங்கிறதுக்கு ஜெபம் எத்தனை முறை எடுத்திருக்கோம். தானியல் மாதிரி 3 வேளையும் ஜெபம் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் காலையில் அப்புறம் நைட்டு தூங்கும்போது அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் நம்ம எத்தனை முறை அந்த பைபிளை எடுத்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் பர்சனல் ஸ்டடி எந்த அளவுக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தியத்தை அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு டைம் வந்து கொடுத்து, நம்ம வீட்டு வேலைகள் இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு மீதி இருக்கிற நேரம் எவ்வளோ, அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை குறித்து முன் யோசனையாக தியானம் பண்ணுறது. தேங்க்யூ சிஸ்டர். சரி, டைம் இல்லாததுனால ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறீங்களா? ஒரே பாயிண்ட். ஆக்சுவலாக இங்கே பிரதர் வந்து எதை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த சோர்வு உங்களுக்குள்ளே காணப்படுதுன்னா அதுக்கே ரிலேட்டடாக அதான் சொல்கிறாங்க, இந்த மோசமான பண்பிற்கு மருந்த கர்த்தரால் இந்த சோர்வுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த பைபிள் வசனங்களாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், அதை எடுத்து தியானம் பண்ணுங்கள். அதை நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது மாதிரி சுச்சுவேஷன், அந்த சோர்வுக்குள்ளாக கொண்டு போகிற சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் சிந்திங்க, இதே மாதிரி சுச்சுவேஷன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இதை நான் மேற்கொள்ளணும், இதுதான் உங்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்படி வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து பார்க்கும்போது தியானிக்கிற ஒரு காரியம். இந்த ஒரு காரியம் யாருடைய லைஃப்லையும் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய லைஃப்லையும் இருந்துச்சு. தாவீதுன்னு சொல்லும்போது நான் உபத்திரப்பட்டதுன்னது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பவுல் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்னது தியானிக்கிற ஒரு விஷயம், அதை குறித்து சிந்திக்கிறது, அதை வந்து ஞாபகத்தில் என்ன பண்ணுறது வைத்துக்கொள்கிற விஷயம். அப்போ இதுதான் வந்து பார்க்கும்போது நமக்கு என்னது மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படின்றத பார்க்குறோம். சரி, ஒரு வேளை இப்போ நாம் வந்து சோர்வு படுறதெல்லாம் ஒரு சோர்வே தேவனுடைய பார்வையில் சோர்வே கிடையாது. இப்போது என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, உண்மையாலுமே சோர்வு படணும்னா யார் தான் சோர்வு படணுமா? தேவன் தான் சோர்வு பண்ணணும். எப்படி? தனம் சிஸ்டர். இது சோர்வடைனா தேவன் தான் வந்து சோர்வடையணும். எப்படின்னா அவர் பல ஆயிரம்
காலங்களாக அவர் வந்து அவருடைய வேதத்தை அச்சடிக்கப்பட்டு அது எல்லாரும் மொழியிலுமே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வேதத்தை வந்து யார் படித்து அதில் இருக்கிற நன்மையை வந்து யார் தான் முழுமையாக பெற்றுக்கொள்கிறாங்களா, பெற்றுக்கொள்ளலை. அதை குறித்து தேவன் வந்து சோர்வு அடைஞ்சிருக்கலாம். ரெண்டாவது வந்து இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருந்து அவங்கள வெளியே கொண்டுக்கின்னு வந்தார். 40 ஆண்டு காலமாக கொண்டுக்கின்னு வந்து அவங்கள அந்த கானான் தேசத்தில் கொண்டுன்னு வந்தார். ஆனால் அவங்க மனசு வந்து கடினப்பட்டு போச்சுன்னு பார்க்குறோம். அதை பார்த்த கூட தேவன் வந்து சோர்வு அடைகிறது இல்லை அப்படின்னு. சரி, சோர்வு அடையணும் அப்படின்னா யார் தான் சோர்வு அடையணும்? தேவன் தான் சோர்வு அடையணும். என்னென்ன காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பார்க்கும்போது இந்த ஊழியத்திற்காக மனிதர்களுக்காக அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு நிறையா பைபிள் இல்லைங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் செய்த நன்மைகள் இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணலன்னா ஒரு சீர்பொருந்தும் என்னது எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணுறான்னா தேவனுடைய அந்த இயற்கை வளங்களை மரங்களெல்லாம் என்ன பண்ணுறான், அழித்து அதை வந்து தவறான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யார் தான் ரொம்ப சோர்வடையணும்? தேவன் சோர்வடையணும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறதில்ல, சோர்வடையவில்லை. ஏன் சோர்வடையவில்லை? தேவன் ஏன் சோர்வடையலை? இவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு ஆப்போசிட்டாக நடந்து நிற்குது. ஆனால் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணல, சோர்வடையலை. ஏன் சோர்வடையவில்லை? ஏன் சோர்வடையவில்லை? சரி, சுரேகா சிஸ்டர், ஜெரணி சிஸ்டர் கை தூக்குனீங்களா? அப்படி நீங்கள் மண்டே சுத்தம். தேவன் ஏன் இங்கே வந்து சோர்வடையலை அப்படின்னாக்கா, அவர் வந்து நிறைய ஒரு பிரமாண்டான காரியங்களை வந்து நிறைய பூமியில் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அதையெல்லாம் வந்து மனுஷன் வந்து எப்படின்னா வீணாக அதை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அதை வந்து அந்த மரம் வளருது, அதை வந்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் அதை வெட்டிடுறான். அந்த மரத்தை வெட்டி அதுக்காக அதை ஏதோ ஒன்று செய்கிறான். அந்த மரத்தில் அது செய்கிறான், ஒரு சின்ன பெட்டி செய்கிறான். இல்லை அவனுக்கு அது கேள்வி முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது கதை, தேவன் ஏன் சோர்வடையவில்லைன்னு கேட்டேன். சோர்வடையணும்னா தேவன் தான் சோர்வடையணும் ஏன்னு கேட்டேன். அது முடிஞ்சிடுச்சு. தேவன் ஏன் சோர்வடையவில்லை? இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தும் அவர் ஏன் சோர்வடையலை? ஏன் அவர் சோர்வடையலைனாக்கா அவர் திட்டம் பட்டியிருக்கிறார். எப்படின்னாக்கா சகல காரியங்கள் வந்து எப்படின்னாக்கா எல்லாமே அவர் படைத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடந்துக்கிட்டு வந்திருக்குது. அப்போ இனிமேல் நடக்க வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாமும் அவர் திட்டமிட்டபடி தான் நடக்கும் அப்படின்றதுக்காக அப்போ வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு விசுவாசம் வைக்கும்போது எல்லாமே அவருடைய ஞாபகத்தில் அவர் வச்சிருக்கிறதுனால தேவன் வந்து அதில் வந்து சோர்வு அடைகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். சுரேகா சிஸ்டர், ஆனால் தேவன் ஃபஸ்ட்டு அவங்க மேலே அவங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கைண்ணா. அடுத்து அது மாதிரி நம்ம தேவ சமாதானம் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா இது மிங்கிளாகி அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னென்னா தேவனுக்கு வந்து அந்த கேரக்டர்லாம் இருக்குது, பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே அவங்க தெரிஞ்சும் வச்சுருந்தாங்க. அவங்க திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு சரியாக நடக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்க இந்த மாதிரியான காரியங்கள் பேடாக நடக்கும்போது ஒரு சோர்வுக்குள்ளாக தேவன் போக போகிறது கிடையாதுண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ எதிர்பார்த்த பதில் வந்து விட்டது. யார் அழுகுறாங்களா? யாருன்னா சரி, தீர்த்தம்மாள் லாஸ்ட் பாயிண்ட்.
எல்லோரும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்களா. ஏன்னா இதில் பிரதர் வந்து ரைட்டிங்கில் எப்படி கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது, தேவன் வந்து அவருடைய மாபெரும் திட்டத்தில் வந்து அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், அது எப்படி துல்லியமாக செயல்பட போகுது எல்லாமே அவர் ஞாபகத்தில் வச்சுருக்காரு. ஏன்னா அவர் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின தேவன், எல்லாமே அவருக்கு ரொம்ப நினைவில் இருக்குது. ஏன்னா அவர் தான் வானத்துக்கு பூமிக்கு தேவனாக இருக்கிறாரு. ஸோ எல்லாமே அவருக்கு தெரியுன்றதுனால அவர் என்ன காரியங்கள் நடந்தாலுமே அவருக்கு தெரிஞ்சு தான் அது நடக்கும். ஸோ அதனால் அவர் சோர்வடையலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு என்னென்னா, நமக்கு சில டைம் வந்து முன் யோசனை இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் சில முடிவுகள், ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால சில நேரத்தில் வந்து சில சோர்வுக்குள்ளாக நம்ம போவோம். ஆனால் இந்த தேவன் வந்து எல்லாத்தையுமே முன்னாடி அறிந்திருக்கிற தேவன். ஸோ அதனால் எல்லாமே சகலமுமே அவர் நன்மைக்கு எதுவாக பண்ணுற தேவன். ஸோ சகலமே அவருடைய கரத்தில் தான் இருக்குது. அவர்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்குது, நற்பண்புகள் இருக்குது, நற்பண்புகளால் நிறைந்திருக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் இங்கே மெயினாக கொடுக்குறாங்கன்னா, அவர்கிட்டையுமே விசுவாசம் இருந்திருக்கு. ஸோ அந்த விசுவாசத்து நிமித்தமாக கூட அவர் சோர்வடையலை அப்படிங்கிறத கூட அதில் இந்த ஒரு விஷயங்களை பார்க்குறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். சரி, தேவன் ஏன் சோர்வடையவில்லை அப்படின்னு பார்க்கும்போது, சிம்பிளாக சொல்ல போனால் அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு விசுவாசம் இருக்குது. அவருடைய திட்டத்தின் மேலே அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசம் இருக்குது. அந்த திட்டத்தின்படி தான் எல்லாம் என்னது துல்லியமாக நடக்குன்றது அவருக்கு நன்றாக தெரியும். ரெண்டாவது இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம ஆரம்பத்தில் கட்டணும் இல்லையா, இந்த சோர்வு 3 வகை அப்படின்னா தேவன் செய்து தராதவைகள் நிமித்தம் வரைக்கிற சோர்வு. இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, டைம் இல்லாதனால, சரி, தேவன் செய்து தராத காரியங்கள் நிமித்தம் எப்படி சோர்வு அடைகிறோம்? சோர்வு அடைவோம். கொஸ்டின் புரியலையா? சரி, என்னன்னா தேவன் செய்து அல்லது செய்து தராதவைகளின் மித்தம் வரக்கூடிய சோர்வு, இது வந்து பார்க்கும்போது முதலாம் வகை சோர்வு. அப்படின்னா தேவன் செய்து தராதவைகளின் மித்தம் எப்படி சோர்வு வரும்? சரி, கிறிஸ்டிஸ்டர். நம்ம 3 வகை சோர்வை அது முதல் வகை சோர்வு தேவன் செய்த அல்லது செய்து தராத காரியங்கள் விளைவாக எப்படி நம்ம சோர்வு வருதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அது நம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்களாம், தேவன் எங்களுக்கு பெரிய பெரிய ஊழிய வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கல, அதனால் எனக்கு சோர்வு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு 2வது விஷயமா என்ன சொல்கிறாங்களாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம் நான் நினைக்கிறேன், ஆனால் நல்ல உடல் நலத்தை எனக்கு அவர் தரலை அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப சோர்வடைகிறாங்க. 3வதுன்னு பார்த்தா, நம்ம உடலுறுப்பு காரியங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம உடனே புரிஞ்சு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனத்திறன் நம்மளுக்கு தரலையே அப்படின்னு நினச்சி அவங்க சோர்வடைகிறாங்கன்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இதில் வேறு யாராவது அடிஷ்னலாக பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ எதன் மித்தம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு தேவன் செய்து தராதைகள் மித்தம் அவங்க சோர்வு அடைகிறாங்கன்றதை குறித்து சகோதரி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இப்போ எதிர்பார்த்த விதத்தில் தேவன் செய்யவில்லை, அப்போ இதனால் வந்து பார்க்கும்போது அவர்கள் தேவனை எப்படி நினைப்பதாக சொல்கிறார்? ரம்யா சிஸ்டர். நம்ம எதிர்பார்க்குற விஷயம் தேவன் நமக்கு தரலன்னும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, தேவன் வந்து அவருடைய காரியங்களை வந்து சரியாக வந்து செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். அதுவே ஒரு சோர்வுக்குள்ளாக நம்மளை கொண்டு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? சுரேகா சிஸ்டர். நான் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா, தேவன் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பாங்கன்னா, அது எக்ஸாம்பிள் நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அந்த ஊழியத்தை கரெக்டான விதத்தில் நம்ம எதிர்பார்த்துருப்போம், இப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் அந்த ஊழியம் அப்படின்னு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இப்போ என்னென்னா, இந்த ஊழியத்தை வந்து இவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு போய் கொடுத்துட்டாங்களேன்னு இப்போ யாரையே கேள்வி,
தேவன் போய் இவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்களே, இவங்களை விட இவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல யோசிக்கும் போது தேவன் மேலேயே தேவன் செய்யாத ஒரு விஷயம் அவருக்கு தெரியல, செய்யறதுக்கு தெரியலன்ற மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு எண்ணம் வருது ஒரு சோர்வுண்ணா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வேறு ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா அதில்? ஜெயராணி சிஸ்டர், சரி ஷார்ட்டாக சிம்பிளாக பாயிண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து அந்த கர்த்தருடைய ஜனங்கள் வந்து அந்த ஊழிய வாய்ப்பு இருக்கும். அப்போ நாம் எல்லாருமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு அற்பமான பாத்திரங்கள் தான் அப்படின்றத வந்து நம்ம அறியாமல் அப்போ என்ன செஞ்சிருவோம் அப்படின்னாக்கா, அந்த வாய்ப்பு வந்து கொடுத்த தேவன் வந்து எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துருந்தாலும் நம்ம ஒரு பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்றத அறிஞ்சுக்கிறாமல் அவங்க நம்மளை காட்டிலும் அவங்க வந்து பெரிய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காப்லையே, அப்போ நம்ம அந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்கனாக்கா ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும்போது அப்போ வந்து அது எப்படின்னாக்கா தேவனையே வந்து அந்த ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து அதில் ஒரு சோர்வை உண்டாக்கக்கூடியவர்களாக ஆகிடுவோம் அப்படின்றது. சரி, இப்படிப்பட்ட ஒரு கேள்விலாம் வருது இல்லையா? தேவன் வந்து எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஊழிய வாய்ப்புகள் எனக்கு இப்படி செய்திருக்கலாம், என்னை வந்து ஒரு பெரிய பேச்சாளர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தேவன் நிறையா வாய்ப்புகளுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், இப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா தேவனை குறித்து. அப்படின்னா தேவனை பற்றி எதையெல்லாம் அவர்கள் மறந்திருக்கிறார்கள்? கேட்குற கொஸ்டின் புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறவங்க இப்போ தேவனை பற்றி எதையெல்லாம் அவங்க வந்து மறந்திருக்கிறபடினால இப்படி கேட்குறாங்க. விக்டோரியா சிஸ்டர். தேவன் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு வழியில் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாருன்றதை அவங்க உணராமல் உணர மறந்துட்டு அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு மைண்டு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும், அதை பற்றி அவங்க யோசித்து அதை தேவன் கொடுக்கல அப்படின்னு தேவன் மேலே ஒரு சோர்வு கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? இதில் நிறைய பாயிண்ட் இருக்குது. இதில் சரி, சுரேகா சிஸ்டர். ஏன்னா தேவனை குறித்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணல, தேவனை பற்றி தெரியாதனால தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவங்களுக்குள்ளே வந்து அவங்கள சோர்வுப்படுத்துறது. அப்படின்னா தேவனை பற்றி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் புரியல அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணலாம். நான் தேவன் வந்து ஞானம் உள்ளவர் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கலண்ணா. சரியா? அப்படி புரிஞ்சிக்காததுனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்திசாலி அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்லியிருக்கிறாங்கண்ணா. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் தேவனுடைய பார்வையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், தேவன் செஞ்சால் எதுனாலும் கரெக்டாக இருக்கும், அவங்க அநேக ஞானம் உள்ளவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக அது நன்மையாக இருக்கும்ன்றது. சரி, தீர்த்தம்மாள். என்ன ஒரு விஷயத்த மறந்துடுவாங்கன்னா, தேவன் வந்து எவ்வளோ பெரியவராக இருக்கிறாரு, அதே மாதிரி அவர் வந்து எவ்வளோ மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறாரு, எவ்வளோ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு, அவர் எவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு, அவர் ஞானமுள்ளவராக இருக்கிறாரு, அவரால் எல்லாமே பண்ண முடியும். அதே சமயத்தில் என்ன ஒரு விஷயம்னா, ரோமர் 8:28 அநேக நேரத்தில் அது நம்மளே கூட மறந்துடுவோம். தேவன் எது செய்கிறாரோ அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறாரு, நன்மைக்கு எதுவாக தான் நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அடிக்கடி அதை யோசிக்காமல் போகிறதுனால தான் அந்த சோர்வுக்குள்ளே வந்து அடிக்கடி போகிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சரி, சொல்ல மிஸ்டர். ஓகே, லூக்கா பிரதர், நீங்கள் பாயிண்ட் எதாவது ஷேர் பண்ணுறீங்க? சகோதரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நான் அந்த விஷயத்தை கூட இன்னும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்கிறதுனால தான் அவர் யாருக்கு எதை கொடுக்கணும், எந்தெந்த நேரத்தில் எதை கொடுத்து யார் மூலிமா எதை செய்யணுன்றது தேவன் அறிவார். நம்ம குறுகிய மனப்பான்மையில் சில நேரத்தில் இருந்துட்டதுனால ஒரு வேளை அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறுபடியும் சொல்கிற வார்த்தை, அது அவர் சர்வ வல்லவராக இருக்கார். அதனால் அவர் எதை எப்படி செய்யணும், யாரை கொண்டு செய்யணுன்றது தேவனுக்கு தெரியும். தேங்க்யூ. சரி, வேறு யாராவது பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? சகோதரி பிரியா. பிரதர், இங்கே இன்னொரு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
அவர் இதுவரை செய்துள்ள சகல காரியங்களும் சரியாகவே இருந்திருக்கிறது. இனிமேலும் அவர் வந்து சரியாக தான் செய்வார், சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். என்னென்னா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும் நம்ம என்ன யோசிக்க மறந்துடுறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் எதுனாலும். ஆனால் இதுக்கு முன்னாடி தேவன் எப்படி நடத்தி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். அதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் அதுவும் தேவன் சரியான விதத்தில் தான் நடத்துவார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன் வந்து பார்க்கும்போது ஒரு சோர்வுக்குள்ளே போகிறாங்க கிறிஸ்டிஸ்டன் பாயிண்ட் தேவன் ஏன் நம்ம ஒரு சோர்வுக்குள்ளே போகிறோன்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் நாம் எதிர்பார்த்த விஷயத்தை நமக்கு செய்யவில்லைன்னு நினச்ச உடனே தேவன் காரியங்களை சரியாக செய்யலைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லுறவங்களாம் நம்ம போயிடுறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வேதம் தெரியலன்னா அது அறியாமலாம் கிடையாது, யோசனையின்மை தான். ஏன்னா எவ்வளோ சத்திய வார்த்தைகளை கேட்டிருப்போம், எவ்வளோ பாடங்களை நாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருப்போம், நிறைய பாடங்களும் கேட்டிருப்போம். ஆனால் இது எல்லாமே தேவனை பற்றி புரிஞ்சிக்காத தன்மையெல்லாம் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், யோசனை இல்லை, யோசித்து பார்க்கல. அந்த ப்ராக்டிக்கலாக நடக்கும்போது அதை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு. அது யோசனை காரணம் தான் அவங்கன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பிரதரத்தில். தேங்க்யூ சிஸ்டர். சரி, இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கும்போது இந்த ஒரு கலந்தாய்வை நிறைவு செய்யலாமா? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நானும் கொஸ்டின் நிறையா தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். என்னென்னா நிதானமாக எடுப்பதற்கு நமக்கு டைம் என்னது இல்லை, மணி 1 ஆகிடுதுனால. சரி, இந்த 9வது பேஜோடு நான் என்ன பண்ணுறேன், நிறைவு செய்கிறேன். ஆக்சுவலாக சகோதரர் வந்து 13 பேஜ் ஆச்சு, என்ன பண்ணுறங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எடுக்க முடியல. ஓகேங்களா? சரி, இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்க்கும்போது சகோதரர் சொன்ன மாதிரி இப்போ தேவனை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய நேரங்களில் தவறாக என்ன பண்ணிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அப்படின்னா நம்மை விட நாம் தான் ரொம்ப புத்திசாலி மாதிரி நிறைய டைமில் என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். நிறைய விஷயத்தில் வந்து தேவன் வந்து ஞானம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, செயல்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்குள்ள என்னது வருது. அப்போ என்ன ஒரு விஷயம்னு சொல்கிறாருன்னா, இதுக்கு வந்து அறியாமையெல்லாம் காரணம் கிடையாது. எதுதான் காரணமா? யோசனையின்மை தான் என்னது காரணம். என்ன யோசனையின்மை இல்லை அவங்களுக்கு, தேவனை குறித்து சரியாக தெரிஞ்சிருக்கணும், புரிந்திருக்கணும். நம்ம கேட்குறோம் இல்லையா, இவ்வளோ காலம் உன் கூட இருந்து என்னை பற்றி சரியாக நீ என்ன பண்ணல, புரிஞ்சிக்கலையா அப்படின்னா, தேவனை குறித்து ஒருத்தவங்க சரியாக என்ன பண்ணணும், அவர் எது செய்தாலும் நன்மைக்கு அப்படின்னா அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் இல்லைங்களா? அப்போ அண்டா சராசரங்களே என்னது சரியாக நடத்தக்கூடியவருக்கு நம்மளை நடத்த தெரியாதா? அப்போ நமக்கு இன்னது தேவைன்றது அவர் என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். அப்போ இந்த அறிவு ஒருத்தவங்களுக்கு இல்லாததுனால தான் அவங்க எதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோறுக்குள்ளே என்னது போகிறாங்க அப்படின்றது அங்கே பிரதர் என்ன பண்ணுறாரு சொல்கிற விஷயங்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரத்தோடு இது முடிய போகுது. அதனால் நீங்கள் 10வது பேஜ்லேருந்து என்ன பண்ணுங்கள், இன்னும் நல்லா படிச்சுன்னு வாங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா ஷேர் பண்ணிங்க, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? சரி, நம்ம ஜெபித்து இந்த ஒரு கூடியை நம்ம நிறைவு செய்யலாம். நம்முடைய சகோதரர் செல்வம், மூத்த சகோதரர் செல்வம் ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பு நிறைந்து பரலோகத்தில் ஒருவராய் வாசம் செய்கிற எங்கள் பரலோக தந்தையை ஒருவருக்கே துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். அப்பா தேவரே, காலிலிருந்து மட்டுமாய் உம்முடைய சத்தியத்திலே எங்களை அப்பா வழிநடந்து வந்த உம்முடைய மேலான தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தக்கதாக அப்பா தகப்பனே தேவையான ஆண்டவரே சத்திய வெளிச்சத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர். தகப்பனே, இந்த கலந்தாய்வில் கூட அப்பா அந்த ஸ்டோருன்ற அந்த டாபிக்கில் கூட நாங்கள் சிந்தித்து அப்பா நாங்கள் தியானித்து இருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் அப்பா தியானித்த ஒரு காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் ஏனோதோனென்று அப்பா அசட்டை பண்ணி விட்டுவிடாதபடி தகப்பனே நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் புரட்சி கொண்டு உமக்கும் உடைய குமாரங்கள் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்த அப்பா வந்து சார் நீதாமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய செபிக்கிறோம். அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இதோ வர முடியாத தடைப்பட்டு இருக்கிற அவங்களையும் இப்போ நாங்கள் நினைக்கிறோம். தகப்பனே, அவங்களையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியா இந்த வேலை மன்றாடி கெஞ்சுகிறோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த ஒரு சிறு வேண்டுதலையும் எங்கள் அருமை ரட்சிகரும் மீப்பெரும் கண்மலை போதகரமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.